श्रीशैलेशदयापात्रं दीपत्यादिगुणार्णवं यदीन्द्रप्रणमं वन्दे रम्यजामादरमणिं रम्यजामादयोगीन्द्रपादरेखाव्यं सदा सदा यत् आत्मसत्तानिं रामाञ्जुमनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नादयमनमध्यमाम् अस्माचार्यगन्धां वन्दे गुरुपरम्परां द्रोणिच्चमुच्चरदां भुजग्मरुद्रं रामोपदत्सहितराडिमामेणे अस्मद्गुरो भगवतोऽस्तदैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये मातापितायुधयस्सनयायुधि सर्वं यदेव निमेनुज्ञानाम् अद्यस्मङ्गलेव कलाभिरामं श्रीमत्तदङ्गलं प्रणमामि गुणाबुधं सरस्वमपदाभयपट्टनाद श्रीभक्तिसार्गशेखरयोगिवाणाभक्ताङ्ग्रेण परकाल यदीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गजमुनिं प्रणतोऽस्मि नित्यं लोकगुरुं गुरुभिः सकपूर्वैः कूरकुलोदासमुदारं श्रीनगभद्व्यभिरामवरेशो दीपसयान् गुरुञ्च वजेहं लोकाचार्यगुरवे कृष्णपादस्य सोनवे संसारभोगिसन्दष्ट जीवजीवादवे नमः लोकाचार्यकृपापात्रं कौण्डिन्यकुलभूषणं समस्त आत्मगुणावासं वन्दे कूरकुलोत्तमं नमस्ते शैलनाथाय कुन्दीरकरजन्मने प्रसादपरमप्राप्य कैङ्कर्यशालिने लोकाचार्य पदाम्भोज राजहंसायितान्तरं ज्ञानवैराग्यजलधिं वन्दे सौम्यवरं गुरुं श्रीजिह्वावदति सदा सममलम् अशेषशास्त्रविदं सुन्दरवरगुरु करुणाकन्दलितज्ञानमन्दिरं कलये கோதிலுலகாசிரியன் கூறுகுலோத்தமதாதர் தீதில் திருமலையாழ்வார் செழுங்குரவை வனவாளர் போதுபகல் திருநாவீருடைய விரான் தாதருடன் போதமணவாள முனி பொன்னடிகள் போத்துவனே வாடி உலகாசிரியன் வாடியவன் மண்ணுகுலம் வாடி முடும்பு என்னும் மாநகரம் வாடி மனம் சூழ்ந்த பேரின்ப மல்கும் மிக நல்லா இடம் சூழ்ந்திருக்கும் விருப்பு போதும் உடும்பை உலகாசிரியன் அருளேது மறவாத எம்பெருமான் நீதி வடுவாசிறு நன்றோர் மாவரையோர் வாதம் தொழுவாருக்கு வாராது துய சுவாமி உலோகாச்சாரியர் செய்த 18 ரகசிய கிரந்தங்களிலே மிகவும் முக்கியமானது முமுட்சுப்படி. அந்த முமுட்சுப்படி கிரந்த காலக்ஷேபத்திலே இன்றைய தினம் 4வது நாள் 5வது சூத்திரம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் 5வது சூத்திரம்னு சொல்லலாம், இல்லை சூர்ணிகை அப்படின்னு சொல்லலாம். அந்த முதல் சூர்ணிகை முமுட்சுக்கு அறிய வேண்டிய ரகசியம் 3 என்பதாக தெரிவித்தார். அந்த 3லே பிரதம ரகசியம் திருமந்திரம் என்று 2வது சூர்ணிகையிலே தெரிவித்தார். 3வது சூர்ணிகையிலே அந்த திருமந்திரத்தினுடைய சீர்மைக்கு போரும்படி நாம் பிரேமத்தோடு அதை பேணி அனுசந்திக்க வேணும் என்று கூறினார். 4வது சூர்ணிகையிலே அந்த திருமந்திரத்திலும் அந்த மந்திரத்துக்கு உள்ளான வஸ்துவிலும் மந்திரம் நமக்கு யார் உபதேசம் பண்ணாலோ அந்த மந்திர பிரதான ஆச்சாரியனிடத்திலும் நமக்கு பிரேமம் கணக்க உண்டாகும் வேண்டும். அப்படி பிரேமம் கணக்க உண்டானால் அது காரியகரம் ஆகும் என்பதாக தெரிவித்தார். அடுத்தாவது 5வது சூர்ணிகை சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்தோம் என்கிற இளவுமின்னிக்கே சம்சாரமாகிய பெருங்கடலிலே விழுந்து நோவுபட சர்வேஸ்வரன் தன் கிருபையாலே இவர்கள் தன்னை அறிந்து கரைமரம் சேரும்படி தானே சிஷ்யனுமாய் ஆச்சாரியனுமாய் நின்று திருமந்திரத்தை வெளியிட்டு அருளினார் அப்படிங்கிற சூர்ணிகை. அதில் இதுவரையும் பார்த்தோம். சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து அப்படின்னு ஏன் சொல்லியிருக்கார் அப்படின்னா,
அங்கே மாமுனிகள் வியாக்கியானத்திலே காட்டுகிறார். ஈஸ்வரனையும் எப்படி இருக்கணும்னா, நிருபாதிக சேஷியாக இருக்கிற ஈஸ்வரனையும் அறியாதே என்கை, ஆனால் அறியாமோ எண்ணாதே மறப்பது என்பான் என். சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்துன்னு எதுக்கு போட்டிருக்கார்? அவள் அறிந்துன்னு அறியாமலாம் இருக்கா? அறியாமல் இருக்க சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் அறியாமல் இருக்கிறார்கள்னா சொல்லணும். அப்படி சொல்லாமல் பிள்ளைலோகாச்சாரியா அந்த இடத்துல மறந்துன்னு அந்த சப்தத்தை போட்டார். அவர் தாங்கள் யானே என்னை அறியலாதே அப்படின்னு ஆழ்வார் காமிக்கிறார் திருவாய்மொழி பாசுரத்தில். அப்படி நான் யாரே எங்கேருந்து வந்தேன், என்ன போகிறேன், யார், எனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம், ஒன்றுமே அறியாமல் தானே இருக்கும். அப்போ அறியாமன்னு சொல்லாமே, சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் அறியலாகாதே ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்துன்னு போடாமல் சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்துன்னு ஏன் போட்டா அப்படின்னு அங்கே ஆக்ஷேபம் பண்ணுறார். அந்த ஆக்ஷேபிச்சு அது சமாதானம் சொல்கிறார். அறியாதே என்கை, ஈஸ்வரனையும் அறியாதே என்கை, ஆனால் அறியாமலா எண்ணாதே மறந்தான் என்பது என்னில் முன் ஒரு கால் நினைத்து அந்நினைவுக்கு பிரச்சுதி வந்த விடத்திலே மறந்து. ஏதோ ஒரு ஜென்மாந்தரத்தில் எத்தனையோ ஜென்மம் எடுக்கிறோம். ஏதாவது ஒரு ஜென்மத்தில் அவனை நம்ம தெரிஞ்சுட்டு தெரிஞ்சு அதை மறந்துருக்கலாம். நான் அவனுக்கு அடிமைப்பட்டவன், அவன் சேஷி, நான் சேஷன் அப்படிங்கிறத ஏதாவது ஜென்மாத்தில் ஏதாவது இந்த ஜென்மாத்தில் எப்போதாவது ஒரு கோவிலுக்கு போகணுங்கிற புத்தி இல்லாமல் அது கோவில் எல்லாரும் கை கூப்பிட்றாங்க, இவனும் கை கூப்பினான். ஆனால் இவனுக்கு அது புத்திபூர்வமாக கிடையாது. எல்லாரும் பண்ணுறாங்கிறது தானும் பண்ணுறா போல ஏதாவது ஜென்மாந்தத்திலேயோ ஜென்மத்தில் எப்போதாவது ஒரு தரம் இவன் அறிந்திருந்தானா ஆகில் அது ஒரு கால் மறந்திருக்குமே ஆகில். ஆகவே அறிந்தான்னு போடாமல் அதை மறந்து எனலாவது என்னில் மறந்தேன் உன்னை முன்னம் அப்படின்னு. நான் உன்னை எப்போது அறிந்திருக்கலாம், ஆனால் அது மறந்திருக்கலாம் அப்படிங்கிறபடியே சித்தமான சம்பந்தத்தை உணர்ந்தால் முன்பு நினைத்திருந்த அர்த்தத்தை மறந்தார் போல இருக்கும் சம்பந்தத்தின் உரைப்பை நினைத்து அருளி செய்தாராம் இத்தனை. ஏன் அவர் மறந்துன்னு போட்டார்னா, ஒரு கால் எப்போது தெரிஞ்சோ தெரியாமலோ நானா பண்ணேன், அப்படியா எனக்கு ஞாபகம் இல்லையே, அப்படியா நானா சேவிச்சேன், நானா கை கூப்பினேன், நான் வணங்கா முடியும்னா நான் எப்படி வணங்கினேன், எல்லாரும் அன்றைக்கி கை கூப்பினா நீரும் கூட்டத்தோடு கூப்பிடுறேன் அப்படின்னு அவர் போல ஏதாவது மறந்தோ அறியாமல் செஞ்சுருக்கலாம். அப்படி செஞ்சதாக கூட அவன் மடிமாங்காயிட்டு அதை கணக்கில் வைத்துக் கொள்வார். அப்படி இருக்கும் பொழுது அறிந்து என்று அறியாமல் சொல்கிறார மறந்து என்று போடுறதுனால இவன் எப்பாவது ஒரு கால் அறிந்து பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்ததும் இவன் மறந்து இருக்கலாம் அப்படின்னு அதை ஞாபகப்படுத்துவதற்காகவே மறந்து என்று முன் நினைத்திருந்த அர்த்தத்தை மறந்தார் போல இருக்கும் சம்பந்தத்தின் உரைப்பை அப்படின்னு கேட்குறார். சம்பந்தத்தின் உரைப்பை அப்படின்னா, உரைப்பு அப்படின்னா என்னன்னா, சாதாரணமாக நம்ம சாப்பிட்றச்சே குழம்பு நீக்கு உரைப்பு, புளியோரை உரைப்பு அப்படின்னு சொல்கிறோம். உரைப்பு அப்படிங்கிறது ஆழ்வார் திருவாய்மொழியிலே 8ஆம் பத்திலே 8ஆம் திருவாய்மொழியில் 8வது பாசத்தில் எய்த்தார் என்று இல்லத்தாரும் புறத்தாரும் மொய்த்து அலறி மீங்கு தாம் போகும்போது உண்மத்தர் போல பித்தேரேறி அனுராகம் பொழியும் போது வெம்பானோடு ஒத்தே சென்று அங்குள்ளம் கூடிட்டாகில் நல் உரைப்பே அப்படிங்கிற. உரைப்பு அப்படின்னா, உரைப்பு அப்படிங்கிறதுக்கு அங்கே வாதிகேஷ் அலைகோனாஜியார் 12,000 படியில் உரைப்பு உறுதி அப்படின்னு காமிக்கிறார் அந்த இடத்துல. அதனால் உரைப்புங்கிறதுனா அந்த சம்பந்தத்தினுடைய உறுதியை நினைத்து அருளி செய்கிறார். மறந்துன்னு ஏன் போட்டால் அப்படின்னா, அறியாமல் போடாமல் மறந்துன்னு போட்டதுக்கு அவனுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தத்தினுடைய உரைப்பு, அதனுடைய உறுதி. ஏதோ ஒரு கால் பண்ண போகிறோமோ இல்லையோ. இப்போது சுகர் வந்துடுதுன்னு கேட்குறா. நான் சுகரே ஒன்றும் சாப்பிட்றதே இல்லை, எல்லாத்தையும் விட்டேனேன்னு. என்னைக்காவது ஒரு நாள் சின்ன வயசுலையோ 40 வயசுல 50 வயசுல எப்போ சாப்பிட்டு பேரோ இதுவரையும் சாப்பிடாம இருந்திருப்பான். ஏதோ கல்யாணத்துக்கு சின்ன வயசுல நிறைய சாப்பிட்ருப்பான். அதனுடைய எஃபெக்டு 60 வயசோ 70 வயசோ 80 வயசோ எப்போ அவனுக்கு தாக்குமோ அப்போ தான் தாக்கும். அப்போது அதான் ஒரு காலே சரணம் புக்கு அப்படின்னு சுவாமி தேசியன் தன்னுடைய தேசிய பிரபந்தத்திலே காவிக்கிறார். ஏதாவது சகுதேவ பிரமணாய ஏதாவது ஒரு தரம் அறிந்தோ அறியாமலோ பண்ணிட்டு போனா இல்லையா, அதனுடைய உரைப்பை நினைத்து அருளி செய்தாராம் இத்தனை சம்சாரிகள் தன்னையும் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து என்பதாக காமிக்கிறார்.
இப்படி கீழ் சொன்ன அஜானத்தாலே வகுத்த சேஷியான ஈஸ்வரன் விஷயத்தில் இப்படி கீழ் சொன்ன அஜானத்தாலே, அஜானம் தானே எப்போ ஒரு அறிஞ்சிருப்போம், அப்புறம் மறந்துருக்கும், அதனால் அறியாமல் சொல்லாமல் மறந்துன்னு சொல்கிறார். அந்த அஜானத்தாலே வகுத்த சேஷியான, சேஷி வகுத்தனா நமக்கு இவன் தான் அப்படி நிர்தாரணம் பண்ணது, அது வகுத்த விஷயம். அந்த வகுத்த சேஷியான ஈஸ்வரன் விஷயத்திலே கைங்கரியமாகிற பரமபுருஷார்த்தையும் பிராபிக்க பெறாதே என்று. வகுத்த விஷயம் என்ன? நாம் அவனுக்கு அடிமை செய்ய பார்ப்போம். அந்த வகுத்த விஷயத்திலே சேஷியான ஈஸ்வரன் விஷயத்திலே கைங்கரியமாகிற பரமபுருஷார்த்தத்தை பிராபிக்க பெறாதே என்று. நமக்கு அது கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கிற நினைப்பு. புருஷார்த்தத்தினுடைய கௌரவத்தையும் அது கிட்டு பிறந்து வைத்த கிட்டப்பெறாமையும் கிடந்தபடியும் நினைத்து இழந்து என்கிறார். ஏன் இழந்து அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு மாமுனிகள் சாதிக்கிறார். கைங்கரியமாகிய பரம புருஷார்த்தம். கைங்கரியம்னா என்ன? அது பெரிய பரம புருஷார்த்தம். என்ன கைங்கரியமான திருவிளக்கு போட்டாலும் சரி, சுத்தகோவில் போனாலும் சரி, மடப்புளி கைங்கரியம் பண்ணாலும் சரி, பெருமாளுக்கு அமுதுபடி பண்ணினாலும் சரி, இல்லை அதை எடுத்துக்கொண்டு போனாலும் சரி, இல்லை அதை அந்த நேரத்தில் நம்ம போய் அந்த பிரசாதம் நமக்கு கிடச்சி சாப்பிட்டாலும் சரி, எல்லாமே அதில் உத்தேசம்தான். இது ஒன்று குறைவு ஒன்று தாழ்வு அப்படின்னு கிடையாது. இவன் இவ்வளோ பெரிய படிப்பை படிச்சுட்டு மடப்படி வேலை பார்க்குறானே அப்படின்னு அந்த நினைப்பே இருக்கக்கூடாது. அந்த கைங்கரியம் ஆகிற பரமபுருஷார்த்தத்தையும் பிராபிக்க பெறாதே. யாருக்கு அது கிடைக்கலையோ அவனுக்கு அது அவனுக்கு கிடைக்கல. அந்த கிடைப்பு புருஷார்த்தனுடைய கௌரவத்தையும் அவனுடைய அந்த புருஷார்த்தம், அந்த கைங்கரியமே புருஷார்த்தம், அந்த நினைப்பு, அதில் இருக்கிற ஒரு கௌரவ புத்தி, இது அது கிட்ட பிறந்து வைத்து கிட்ட பெறாமல் கிடந்தபடியை நினைத்து இவனுக்கு அது உத்தேசியம். ஆனால் இவன் அதை பண்ணுறதில்லை. இவனுக்கு கைங்கரியமே உத்தேசம். ஆனால் இவனுக்கு ஒரு கைங்கரியம் இருந்ததுன்னா இந்த கைங்கரியத்தினால எனக்கு என்ன கிடைக்கும்? நான் ஒரு ஆஃபீஸ் போனேன்னா எனக்கு 10,000 சம்பளம் வரும், இங்கே 1000 கொடுப்பேன், நீங்கள் கொடுக்குற சம்பளம் எனக்கு பாலுக்கு கூட காணாது அப்படின்னு சுவாமிகிட்ட சொன்னார்னு சொன்னேன். நீங்கள் கொடுங்க அப்படிலாம் நினச்சிட்டா அது புருஷார்த்தனுடைய கௌரவத்தை பற்றி இவர்கள் அறியாதவர்கள். அது கிட்ட பிறந்து வைத்து அது நமக்கு கிட்ட பிறந்து வைத்து நமக்கு அதே புருஷார்த்தம். நீ இப்போ போய் அர்ச்சகர் தான் பெருமாளை தொட முடியும், நான் போய் தொட முடியுமா? நீர் போய் தொட முடியுமா? அதுக்கு யார் வைகானசமோ பாஞ்சராத்மோ, அதுக்கு யார் அது பரம்பரை வந்தாலும் அதுக்கு அவர் தான் செய்ய முடியும். அப்போது அவருக்கு கிட்ட பிறந்தவர், அதுக்குன்னே அவள் பிறந்தவா, அந்த கைங்கரியத்துக்கே பிறந்தவா. அவள் போய் மற்ற கைங்கரியத்துக்கு பண்ண முடியாது. யார் அர்ச்சகாலோ அவள் தான் பெருமாள். எனக்கு பெருமாளை தொடரணும்னு ஆசை, என்ன ஆலிங்க நம்பருமாள் ஆலிங்கனை பண்ணிக்கணும்னு ஆசை. ஆனால் பண்ண முடியாது. யாருக்கு பண்ண முடியுமோ அதை அவர்கள் விட்டு வேற உத்தியோகத்துக்கு போனால் அது அவர்களுக்கு புருஷார்த்தமாக கிட்ட பெறுவதாக இருந்தும் அது கிட்டப்பெறாமையாலே அதை அவர்கள் இழந்தார்கள். அந்த இழப்பை இங்கே காமிக்கிறார். அது கிட்ட பிறந்து வைத்து கிட்ட பெறாமல் கிடந்தபடியை நினைத்து இழந்து என்கிறார். இழந்துட்டோம் அப்படின்னு. நமக்கு கைங்கரிய பிராப்தி கிடைக்கணும், அது கிடைக்கலை. திபதேச வாசம் நமக்கு ஊர் இருக்குது, வீடு இருக்குது, இருக்கணும், ஆனால் இருக்க முடியல. அப்போ அது இழப்பு தானே. எத்தனை நாளைக்கு இருந்தோமோ அத்தனை நாளைக்கு இங்கே சின்ன வயசில் இருந்தோம், இங்கே படித்தோம், அப்போ கிடைச்சது. அப்போ அதில் அருமை தெரியாட்டாலும் அது உனக்கு கிடைச்சது தானே. அந்த காலத்தில் அவர் சொல்கிறார், ஒருத்தர் சீனிவாசங்கரோட பையன், இந்த ஊரில் இருந்தால் தானே தெரியும், பந்தல் போடுவா தெரியுமா, அதில் கிழவன் கிழவி வைப்பா தெரியுமா, சின்ன வயசில் அதெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அப்போ அந்த சின்ன வயசில் அவர் இழந்திருக்க. என் பிள்ளைக்கு கேட்டால் கிழவன் கிழவி பந்தல்லாம் அவருக்கு என்னென்ன தெரியும், அவருக்கு எப்படி உதவிக்கிறது, அதெல்லாம் அனுபவிச்சதில்லை, பார்த்ததில்லை. அப்போ அவருடைய இழப்பு தான். இவர்கள் சின்ன வயசில் இங்கே இருந்து இப்போ வேற எங்கேயோ போனாலும் அந்த இழப்பை இழாமல் அவர்கள் அன்றைய தினம் ஏதோ விளையாட்டை அனுபவித்ததை இன்றைய தினம் நினைத்து, அன்றைய தினம் நமக்கு கிடைத்தது, இன்றைய தினம் கிடைக்கவில்லை, இனிமேல் நமக்கு எப்போ பெருமாள் கொடுப்பாளோ அந்த இழந்தோம் என்ற இழவை எண்ணிக்கொள்கிறார்கள். அந்த இழந்து என்கிறார். இழந்தோம் என்கிற இழவு மின்னிக்கே என்றது சுத்தத்தில் இழந்தோம் என்ற இழவு மின்னிக்கேன்னு இருக்கு. அதை காட்டுறார். ஸ்வரூப பரஸ்வரூப ஞானமும். ஸ்வஸ்வரூபம் என்ன, பரஸ்வரூபம் என்ன, இந்த ஞானம் என்ன, புருஷார்த்த ஞானம்னா என்ன, இது ஒன்றுமே இல்லாமையாரே ஸ்வசேஷத்வ அனுரூபமான சேஷி விஷய கைங்கரிய ரூப புருஷார்த்தத்தை இழந்தோம் என்கிற அலாப கிளேசந்தானும் இன்னிக்கே என்கை. ஸ்வசேஷத்வ அனுரூபமான நம்ம சேஷி அவன், சேஷன் நம்ம. ஸ்வசேஷத்துவ அனுரூபமான சேஷி விஷய கைங்கரியம் நமக்கு என்ன வேலை அப்படின்னா,
அவனுக்கு நாம் அடிமை செய்ய வேண்டும். ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் நின்று வடிவிலா அடிமை செய்ய வேண்டும். அடிமை செய்ய வேண்டும்னு என்ன சொல்கிறேன்? அடிமை செய்ய வேண்டும். அடிமை செய்ய முடியாட்டா அடிமை செய்ய வேண்டும் நாம், அடிமை செய்ய வேண்டும் நாம், அடிமை செய்ய வேண்டும்னா அந்த நினைப்பு இருந்தாலே போருங்கிறார். நீ போய் திருமலைக்கு போய் அவனுக்கு போய் கைங்கரியம் பண்ண வேண்டாம். ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் பண்ணி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும், அடிமை செய்ய வேண்டும். கோவிலுக்கு போகணும், இப்போ தீர்த்தமணி ஆகிடும், இப்போ என்னக்கா ஆகிருக்கோம், நம்ம ஆற்றுல இருக்கோம், போக முடியல, இங்கே இருக்கோம். அப்படியே அந்த நினைப்பு இப்போ அங்கே இது ஆகிருக்கும், சித்துக்கோவில் ஆகிருக்கும், சாத்துமரம் ஆகிருக்கும், சொடாரி ஆகிருக்கும். நம்ம போனால் இப்போ மினிமம் தான் கிடைக்கும், இப்போ போகிற டயத்து ஆகிருக்கும் நினச்சி நீ போனேன்னா அங்கே போகிறதே உனக்கு தீர்த்தம் தான் கிடைக்கும். நீ ஒரு நினைப்பு அது கிடைக்கிறது. அது கொஞ்சம் லேட் ஆகிருக்கும், உனக்கு பெருமாள் அங்கே பிராப்தி கொடுக்குறா. இப்படி ஈஸ்வரனுக்கு அதாவது சேஷிக்கு நாம் அடிமை செய்ய பார்க்க வேண்டும். ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் நின்று அடிமை செய்ய வேண்டும். அந்த அடிமை செய்ய பக்கத்தில் போய் அவனுக்கு இருந்து பண்ண முடியாட்டா அடிமை செய்ய வேண்டும்னாலும் பாரிப்பு ஒன்றே அமையும் அப்படிங்கிற. இப்படி ஸ்வஸ்வரூப பரஸ்வரூப ஞானமும் புருஷார்த்த ஞானமும் இல்லாமையாலே நான் யார், யானே என்னை அறியலாது, அவன் யார் இதென்று புரியணும். நான் அவனுக்கு அடிமைப்பட்டவர், அவனுக்கு போய் கைங்கரியம் பண்ணுறதே எனக்கு இந்த கர்ணகரவன் கொடுத்த பலன் அப்படிங்கிற எண்ணம் வேணும். அப்படி போய் அவனுக்கு செய்ய வேண்டும். அப்படி செய்ய முடியாவிட்டால் அது இழந்தோமே என்ற எண்ணமாவது இருக்க வேண்டும் என்பதாக காமிக்கிறார். புருஷார்த்த ஞானமும் இல்லாமையாலே சேஷத்திரூபமான சேஷவசிய கைங்கிரு புருஷார்த்தத்தை இழந்தோம் என்கிற அலாப கிளேசந்தானும் இன்னைக்கு. அப்போது சேஷவசிய கைங்கிற புருஷார்த்தத்தை இழந்தோம் என்கிற இளவும் இவனுக்கு இல்லை. அந்த அலாப கிளேசந்தானும் இன்னைக்கு அது நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படக்கூட இல்லை. நம்ம கைங்கரியம் இன்னைக்கு நம்ம கைங்கரியம், நம்ம போய் புராணம் வாசிக்கணும், நம்ம பரம்பரை எல்லாரும் வாசித்தா நம்மளை விட்டால் யாரும் கிடையாது, நம்ம தான் வாசிக்கிறோம் அப்படிங்கிற நம்ம போகாமல் இருக்கோமேங்கிற அந்த லாப கிளேசம்தான் அலாப கிளேசம். அது போய் இந்த கைங்கரியம் பண்ணிட்டா அது இவனுக்கு லாபம், அவன் போய் கைங்கரியம் பண்ணிட்டா அலாபம், அவனுக்கு அது லாபம் கிடைக்கல. அந்த லாப கிளேசந்தானும் இன்னைக்கு அந்த லாப கிளேசமாக இருக்கணும். ஐயோ இன்றைக்கி நம்ம போய் புராணம் வாசிக்கணும், இன்றைக்கி நமக்கு போக முடியல, தீட்டு வந்துருக்கு அப்படின்னு ஒரு பாரிப்பு. அந்த அலாப கிளேசன் அதுவும் கூட இல்லையே, இன்னைக்கே என்கை அப்படின்னு சம்சாரமாக அப்படின்னு காமிச்சு சம்சாரமாக பெருங்கடலே விழுந்து நோவுபடங்கிற சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்தோம் என்ற இளவுமின்னிக்கே இவன் எப்படி இருக்கான்னா சம்சாரமாகிற பெருங்கடலே விழுந்து நோவுபடன்னு மேலே ஆரம்பிக்கிறார். சம்சாரமாகிய பெருங்கடலே விழுந்து நோவுபட என்றது சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேச பாஜனம் என்பதாக ஒரு ஆகாரத்தை அங்கே எடுக்கிறார் சுவாமி மனோர மாமுனிகள். சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேச பாஜனம் துவாமேவ சரணம் பிராப்பிய நிஸ்தரந்தி மனீஷனா அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம். இது ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் உள்ள ஒரு ஸ்லோகம். ஜிதந்தே ஸ்தோத்திரம்னு 5 ஸ்தோத்திரம் இருக்குது. முதல் ஜிதேந்திரம், 2வது ஜிதேந்திரம், 3வது ஜிதேந்திரம், 4வது ஜிதேந்திரம், 5வது ஜிதேந்திரம். இந்த ஜிதேந்திர ஸ்தோத்திரத்திற்கு இது பாஞ்சராத்திர ஆகமத்தினுடைய சாரமான விஷயங்களிலே இந்த ஜிதேந்திர ஸ்தோத்திரம் கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஜிதேந்திர ஸ்தோத்திரத்துக்கு சுவாமி பிரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் அருளியிருக்கார். சில ஜிதேந்திரத்துக்கு கிடைக்கிறது, சில ஜிதேந்திரத்துக்கு வியாக்கியானம் கிடைக்கல. இதில் பிரதம ஜிதேந்திரமான முதல் ஜிதேந்திரத்தில் 4வது ஸ்லோகம் சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேச பாஜனம் துவாமேவ சரணம் பிராப்பிய நிஸ்தரந்தி மனீஷனா அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை மாமுனிகள் இந்த இடத்துல வியாக்கியானத்தில் எடுக்கிறார். சம்சார சாகரம், இந்த சம்சார சாகரம், இந்த சம்சாரமாகிய நம்மளுடைய இந்த வாழ்க்கையானது பெருங்கடல். அது கோரம்னா ரொம்ப கொடியது. கொடு உலகம் காட்டேலேன்னு ஆழ்வார் சாய்க்கிறார் இல்லையா, அதுதான் கொடியது. சம்சார சாகரம் கோரம், அது ரொம்ப கொடியது. அது அனந்த கிளேச பாஜனம். கிளேசம்னா துக்கம். ஒரு துக்கமா 2 துக்கமா? துக்கம் அலை மாதிரி. ஒரு துக்கம் போய் நிவர்த்தியான நினச்சா இன்னொரு துக்கம் வந்துடும். ஒரு அலை போனால் இன்னொரு அலை வருது. அலை எண்ணி நிறுத்த முடியுமா? அது கடலில் அலை வந்துட்டே தான் இருக்கும். அதுபோல் துக்கமானது சம்சாரத்திலே வந்து கொண்டே இருக்கும். எப்படி வரும்னா அனந்த கிளேச பாஜனம், அது ஏகப்பட்டது அந்த கிளேச பாஜனம். துவாமேவ சரணம் பிராப்பி. அப்போ அதுக்கு என்னதான் வழி? அதுக்கு ஒரு விறகு உண்டா? விறகுன்னா உபாயம், வழி. அதுக்கு ஒரு வழி உண்டா அப்படின்னா துவமேவ சரணம், உடனே சரணடைய தவிர
வேறு வழி கிடையாது. துமேவ சரணம் பிராப்திய, உன்னை வந்து அடைந்து விட்டேனாயில் இந்த சம்சார கடலிலிருந்து விடுபட்டுடலாம், இந்த அலையும் வராது, அனந்த கிளேசம் வராது என்பதாக காட்டுகிறார். நிஸ்தரந்தி மனீஷனா. அப்போ அதுக்கு என்ன வழி அப்படின்னா, உன்னை துமேவ சரணம் பிராப்பிய, உன்னை சரணடைந்து, அது சரணடைந்து விட்டா நிஸ்தரந்தி மனீஷரகா. தரந்தினா தரஹா அப்படிங்கிறது, தரஹானா கடக்கிறது, தரந்தினா கடக்கிறது. என்ன கடக்கிறது? ஒரு தண்ணீரை கடக்கணும், நம்ம நீஞ்சி கடக்கணும். அதாவது இந்த சம்சாரமாக பிறவி கடன்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார்னு முடிச்சுட்டார். இந்த பிறவி கடல் என்ன, இந்த கடலை நீந்துவர் யார்? அதில் நீஞ்சி கரைமரம் சேரலாங்கிறார். பிறவி கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் பிறவிக்கடலை நீந்தார், இறைவனடி சேர்ந்தார் பிறவிக்கடலை நீந்தார் அப்படிங்கிறாப்புல. அதே மாதிரி தொமேவ சரணம் பிராப்பிய விஸ்தரந்தி மனீஷனா. தொமேவ சரணம் பிராப்பி, உன்னையே சரணம் அடைந்து நிஸ்தரந்தி. தரந்தினா நிஸ்ங்கிறது உபசர்க்கம், நீங்கிறது உபசர்க்கம். அந்த உபசர்க்கத்தை நீ தரந்தியோட நீ சேர்த்தா அது நிஸ்தரந்தினா கடக்கிறா. இப்போ என்ன கடக்கிறா? ஒரு ஜலம் இருக்குது, குட்டை இருக்குது, கடல் இருக்குது, நதி இருக்குது. அதை தாண்டனா என்ன பண்ணுவா? தாண்டறதுக்கு நீச்சல் தெரிஞ்சவா நீச்சல் பண்ணி தாண்டிடுவா. நீச்சல் தெரியாத என்னவா? அவளுக்கு ஒரு ஓடம் வேணும். ஓடையோ ஒரு தொப்பமோ ஒரு பலகையோ ஏதோ ஒரு சாதனம் வேணும். அந்த சாதனத்தின் மூலம் அவர்கள் அதை பிடித்து கொண்டு அங்கே கரைவரம் சேருவார். அதே மாதிரி இந்த சம்சாரமான பெருங்கடலேருந்து நம்ம எப்படி கரைமரம் சேர்றது? தொமேவ சரணம், அவன் திருவடிகளை பற்றி கொண்டால் உனக்கு நிஸ்தரந்து மனுஷனாக மனிதர்கள் அவர்கள் சுலபமாக அவனை ஓடமாக பற்றி கொண்டால் அந்த ஓடத்தின் மூலமாக நாம் சாமானிய லோகத்திலே ஒரு கரையிலிருந்து அக்கறை சேருவது போல நாம் வந்து இந்த சம்சாரமான கடலிலிருந்து இக்கரையிலேருந்து அக்கறை போகலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஞாபகம் வருது. அத்தாநல்லூர்லேருந்து அம்பாசமுத்திரம் என் பெரியமா பொண்ணு சொம்பாளுக்கும் செண்பகவல்லிக்கு சீமந்தம், சீமந்தம். முந்தின ராத்திரி வீரநல்லூரில் இறங்கி ராத்திரி நடந்து எவ்வளோ தூரம் நடக்க முடியலன்னு அழுதேன். வந்துருதுன்னு எங்கள் அப்பா கொண்டு போனேன். அங்கே போய் அழகரா சுவாமி ஆற்றுல போய் தங்கியிருந்து மரண காலத்தில் நாங்கள் போனோம். வரும்போது தாமிரபரணியை அத்தாநல்லூர்லேருந்து தாமிரபரணி கரையை கிராஸ் பண்ணிட்டோன்னா அந்த பக்கம் ஊர்காடு போனால் அம்பாசமுத்திரம் பக்கமாக ஆகிடும். அதனால் திருப்பி அத்தாநல்லூர் நடந்து போய் பஸ்ஸை பிடிச்சி போகிறதுக்கு தாமிரபரணி திறந்துருவோன்னு தாமிரபரணி திறக்கும் போது என்னாச்சு அப்படின்னா, அவள் 2 பேர் பெரியவா, நான் சின்னவா. நானும் வந்தேன். எனக்கு வயிற்று வரி வந்தது, கண்டவரை வந்து, இடுப்பு வரி வந்தது, கழுத்தறி வந்தது. அப்போ ஒரு இடத்துல முங்கிட்டோட 2 பேரும் கை பிடிச்சி என்னை தூக்கினான். இந்த பக்கம் அழகரைங்க இப்போ எங்கள் அப்பா. அதாவது கடக்கிறதுக்கு ஒரு ஓடம் வேணும், இல்லாட்டா நம்ம முழுகிடுவோம். அன்றைக்கி நான் முழுகிருப்பேன், இவன் 2 பேரும் எனக்கு ஓடமாக இருந்து காப்பாற்றினேன். அது என் பிரகாஷ் தான் நான் வந்து சொல்கிறேன். அதனால் தொமேவ சரணம் பிராப்பிய நிஸ்தரந்தி மனீஷனகா. ஒரு இடத்தை கடக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு சாதனம் வேணும். நம்ம கூட இருக்கிறவா கை தூக்கி விடுவா. அவளே முங்கிட்டானே அவளுக்கு தூக்குறவரை முங்கறாந்தே ஒன்றை தாக்காத முடியும். அவளே முங்க முடியும் வந்துருந்துன்னா ஒன்றை விட்டுருவா. அது பகவான் அப்படி இல்லை, உன்னையும் விட மாட்டான், அவனையும் விட மாட்டான், எல்லாரையும் காப்பாற்றுவான். ஆகவே அவனிடத்தில் நாம் சரணம் பண்ணி அவனை தொமேவ சரணம் பிராப்பியமாக அவனை பற்றி கொன்றால் நிஸ்தரந்தி மனீஷனகா. இந்த சம்சார கடலிலிருந்து பவக்கடலிலிருந்து நாம் விடுபடலாம் என்பதே அந்த ஸ்லோகத்தை சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேச பாஜனம் என்றபடியே அனந்த கிளேச பாஜனமாய் ரொம்ப துக்கம். ஒருவராலும் எத்தனத்தாலே கரைகாண அறியாதபடி இருக்கிற சம்சாரம். நம்ம எத்தனத்தினால முடியுமோ? அன்றைக்கி என்னுடைய எத்தனம் பண்ணால் நான் மூழ்க தான் வேணும், நீச்சலும் தெரியாது, அப்போது மூழ்க தானே வேணும். அப்போ யாரோ வந்து கரைமரம் சேர்த்தாலோ இல்லையோ. அதே போல் இந்த சம்சார சாகரத்திலே அனந்த கிளேச பாஜனமாக இருக்கிறது ரொம்ப துக்கம். ஒருவராலும் சுயத்தனத்தாலே கரை காண அரிதா. நம்ம பிரயத்தனம் பண்ணி அவனை பண்ணிடலாம், கர்மயோகம் பண்ணிடலாம், ஞான யோகம் பண்ணிடலாம், நான் தபஸ் பண்ணிடலாம், என்ன பண்ணாலும் முடியாதுங்கிற. ஒருவராலும் சுயத்தனம்னா தன்னுடைய முயற்சினாலே கரைகான அரிதாம்படி இருக்கிற சம்சாரமாகிற மகா சமுத்திரத்துக்குள்ளே விழுந்து தாபத்திரியாபிபூதனாய்கொண்டு. தாபத்திரய அபிபூதனா நமக்கு எல்லாம் தாபத்திரயம்தான், நமக்கு எல்லாம் துக்கம், அனந்த துக்கம். அந்த தாபத்திரயபூதராய் கொண்டு கிளேசப்பட நமக்கு ஒரே கிளேசம். அந்த கிளேசமாக இருக்கக்கூடிய நாம் என்னை எப்படி இருக்கும் எப்படின்னா, இந்த சம்சாரத்திலே ஒருவராலும் சுயத்தனத்தாலே கரை காண முடியாதான இந்த சம்சாரத்திலே
அரிதாம்படி இருக்கிற இந்த மகா சமுத்திரத்துக்குள்ளே ஒத்தராலும் கரை சேர முடியாது. நாம் விழுந்து அழுந்தின்னு இருக்கோம். இதில் தாபத்திரயங்கள்லாம் நமக்கு நிறைய இருக்குது. அதனால் நம்ம கிளேசப்படுறோம். அப்படி அப்படியே இருப்பை நமக்கு காட்டலாம். அப்படி காட்டி இத்தால் அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இப்படி இருக்கிற தாபத்திரயத்தினாலே பெரும் பவக்கடலை அழுதுகின்றனா நமக்கு இத்தால் தங்களையும் ஈஸ்வரனையும் அறியாமையாலும். அப்போது நமக்கு நாமே நம்மை அறியலாது. நமக்கு நம்ம இப்போ யாருன்னு புரியாது. அப்போ நமக்கு நானே யாரும் புரியாதுன்னா ஈஸ்வரனும் தெரியாது, ஈஸ்வரனையும் தெரியாது. அறியாமையாலும் புருஷார்த்தத்தை அறியாமையாலும். நான் யாருன்னு தெரியாது, ஈஸ்வரன் யாருன்னு தெரியாது. அப்புறம் ரெண்டு பேருக்குள்ள சம்பந்தம் தெரியாது. இந்த சம்பந்தத்தினாலே என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதும் தெரியாது. எப்படி புருஷார்த்தத்தையும் அறியாமையாலும் சம்சார சமுத்திரத்துக்குள்ளே கிடந்து நோவுபடாது இருக்க. இது ஒன்றும் தெரியாததுனால இந்த சம்சாரமாய பவக்கடலை அழுந்தி நோவுபட்டு கிடக்கின்ற இவன். ஒவ்வொரு ஜீவாத்மானும் இப்படி அவன் இருக்கும் பொழுது விரோதியான சம்சாரம் தன்னையும், அப்படி இருந்த இந்த சம்சாரம் இவனுக்கு விரோதி தானே, இவனுக்கு விரோதியாக இருப்பதனால தன் நிஸ்தரனே உபாயத்தையும் அறியாமையாலும் இந்த விரோதியால் இருந்து நம்ம எப்படி விடுபடுறது அப்படிங்கிற உபாயமும் இவனுக்கு தெரியல. அதுவும் அறியாமையாலும் ஞாதவியமான அர்த்த பஞ்சகத்திலே ஒன்றையும் அறியாமல் கிடந்தார் என்கை. அப்போ இவனுக்கு எது தெரியணும் அப்படின்னா அர்த்த பஞ்சக ஞானம் உண்டாக வேணும். இவனே யாருன்னு தெரியாது, ஈஸ்வரர் யாருன்னு தெரியாது, நம்ம எங்கே அழுந்து நோவுபடுறோங்கிறது தெரியாது, இதுக்கு என்ன உபாயங்கிறதும் தெரியாது. இப்படி இவன் கடந்து அமிழ்ந்து நோவுபட்டு கிடக்கிறது ஒன்றையும் அறியாமல் இருப்பதுனாலும் ஞாதவியமாக இதெல்லாம் தெரியாமல் இருக்கும்போது இவனுக்கு அர்த்தபஞ்சக ஞானத்தை பற்றி இவனுக்கு என்ன சொல்கிறது? அர்த்தபஞ்ச ஞானம்னா என்ன, அர்த்தபஞ்சகம்னா என்ன அப்படின்னா அதே தெரியாது. அர்த்தபஞ்சகத்தை ஒன்றையும் இவன் அறியாமல் கிடந்தார் என்கை. ஆகவே இதே தெரியாத போது அர்த்தபஞ்ச ஞானம் இவனுக்கு எங்கேருந்து தெரியும்? அதுவும் தெரியாமல் இருக்கான். இப்படி பிராப்பியஸ்த பிரம்மணோ ரூபம். இப்போ அர்த்தாவில் மாமுனிகள் ஒரு பிராப்பியஸ்த பிரம்மணோ ரூபம்ங்கிற ஒரு லக்ஷ்மி தந்திர ஸ்லோகத்தில் இது ஆரிதஸ்மிருதியிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுக்கிறேன். அர்த்தபஞ்சக ஞானம்னு சொல்லிட்டாரு இல்லையா? அர்த்தபஞ்சக ஞானம்னா என்ன அப்படின்னு தெரியணும். இவன் யாருன்னு தெரியாது, ஈஸ்வரன் தெரியாது, நோவுபடுறோங்கிறது கூட தெரியாது. சில பேர் நோவுபட்டுட்டே இருப்பா, கோமா ஸ்டேஜில் இருப்பா, அவன் நோவுபடுறங்கிறது அவளுக்கு தெரியாது. அதை பார்க்கறது தான் நமக்கு ஐயோ இவர் கஷ்டப்படுறாளே, ஈஸ்வரன் இவளை திருவடி சேர்த்துக்கூடாதான்னு கூட இருக்கிறவா பார்த்துப்பா. இப்படி இருக்கும்பொழுது இவனுக்கு அர்த்தபஞ்சக ஞானம் இவனுக்கு எங்கேருந்து வரும்? ஆனால் அர்த்தபஞ்சக ஞானம் இருக்கணுங்கிறது. அர்த்தபஞ்சகங்கிறது என்னென்ன? மிக்க ஒரு நிலையும், மெய்யா உயர்நிலையும், தக்க நெறியும், கடையாகிய தொக்கியிடும், ஊழ்வனையும் வாழ்வனையும் போதும் குறுகியது. இது அர்த்தபஞ்சக ஞானம். அந்த அர்த்தபஞ்சக ஞானத்தில் சம்ஸ்கிருதத்தில் ஆரிதஸ்மிருதியிலேருந்து இந்த ஸ்லோகத்தை எடுத்து சுவாமி மனோரமானிகள் இங்கே அதை உதாகரிக்கிறார். பிராப்பியஸ்த பிரம்மணோ ரூபம் பிராப்துஷ்ட பிரத்யேகாத்மனகா பிராப்தி உபாயம் பலம் பிராப்தேகே ததா பிராப்தி விரோதிச்ச பதந்தி சகலா வேதாக ச இதிகாச புராணாக முனையஸ்த மகாத்மானோ வேதார்த்த வேதினஹா அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தை எடுத்து மாமுனிகள் இங்கே உதாகரிக்கிறார். இது ஆரிதஸ்மிருதியில் 8வது அத்தியாயத்தில் 141வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னா, பிராப்பியஸ்த பிரம்மணோ ரூபம். வேலுக்குடி வரதாச்சார சுவாமி ஆரம்பிச்சு முதல்ல இந்த ஸ்லோகத்தை சொல்லி உபன்யாசமே ஆரம்பித்தார். பிராப்பியஸ்து பிரம்மணோ ரூபம் பிராப்துஸ்து பிரத்யேகாத்மனகா பிராப்தி உபாயம் பலம் பிராப்தேகே ததா பிராப்தி விரோதி ஜெய வதந்தி சகலா வேதாக சைதிகாச புராணகாக முனையஸ்ய மகாத்மானோ வேதார்த்த வேதினஹா அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் அடையத்தக்க பரம்பொருளின் தன்மை. 5 என்னென்ன அர்த்த பஞ்சகம்? அடையத்தக்க பரம்பொருளின் தன்மை என்ன, அடைவனான ஜீவாத்மா. இது ஒன்றுமே அவனுக்கு தெரியாதுன்னு இது முன்னாடி காமிச்சார். நான் யாருன்னு தெரியாது, எம்பெருமானும் கிடையாது. அது தெரிஞ்சுக்கணுங்கிறத இந்த அர்த்தபஞ்ச ஞானத்தை சொல்கிறார். அது மிக்க ஒரு நிலைங்கிற தனியின் மூலமாகவும் இந்த ஸ்லோகத்தின் மூலமாகவும் காட்டும். அடையத்தக்க பரம்பொருளின் தன்மை தெரியணும். அடைவன ஜீவாத்மானுடைய தன்மை, அடையும் வழி எப்படி அவனை வழி அடைந்து பெறும் பயன். ஒரு வழி அடைந்து அதனால் என்ன பயன், அடைவதற்கு தடை, இதுக்கு என்ன தடை, இந்த 5 தான் அர்த்தபஞ்சக ஞானம்.
என்ன அர்த்தம்? அடையத்தக்க பரம்பொருளின் தன்மை. அவன் போய் எம்பெருமானுடைய சேரணம். அந்த பரம்பொருளுடைய தன்மை என்ன? பரமாத்ம ஸ்வரூபம், ஜீவாத்ம ஸ்வரூபம். பரமாத்மா ஸ்வரூபம் தான் பரம்பொருளின் தன்மை. ஜீவாத்ம ஸ்வரூபம் ஜீவாத்மாவினுடைய தன்மை. அடையும் வழி, அதுக்கு அவனை போய் எப்படி அடைவோங்கிறது. சரி, அடைஞ்சாருன்னா அவனை ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம போய் அதை பண்ணணும்னா அதுக்கு என்ன பலன் அப்படின்னு. கோவிலுக்கு மார்கழி மாதத்தில் திருப்பாவைக்கு போடான்னா பசங்களுக்கு அங்கே போய் என்ன கிடைக்கும்? பொங்கல் கிடைக்கும், போடான்னா போவான். அவளுக்கு அதான் பலன். சின்ன குழந்தைகளுக்கு அவளுக்கு சாப்பிட்றது தின்பண்டதாக கிடச்சா குழு வச்சுருக்கே போகிறேன். ஆமாம், பொம்மை நேற்றுக்கே பார்த்தாச்சு, இன்றைக்கி என்ன திருப்பி அதே பொம்மையை பார்க்குறது. இல்லை இன்றைக்கி அவத்தில் ஸ்பெஷல் சுண்டலாம் சொன்ன மாமை வர சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு அந்த பையன் போவார். அப்போ அதுக்கு ஒரு பலன் வேணும் இல்லையா? அதனால் இவனுக்கு அடையும் வழி, அடைந்து பெறும் பயன், அந்த அந்த அடைவதற்கான பயனை அடைவதற்காக அந்த வழியிலே சொல்லும் பொழுது அதிலே வழியிலே ஏற்படுகின்ற தடைகள், அதில் அது இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அந்த தடையெல்லாம் நீக்கணும். இப்படி நீக்கினா இதிகாச புராணங்களோடு கூடிய எல்லா வேதங்களும், வேத இதிகாச புராணங்களும் எல்லாம் மகாபுருஷரான முனிவர்களும் இதைத்தான் கூறுகிறார்கள். ஆகவே ஒருத்தனுக்கு அர்த்தபஞ்சக ஞானம் உண்டாக வேண்டும், அர்த்தபஞ்சக ஞானம் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தை காக்கிறார். பிராப்திய பிரம்மனோ ரூபம் என்பதாக இத்தியாதிப்படியே சகல சாஸ்திரார்த்தங்களும் பிரதிபாதிப்பது அர்த்தபஞ்சகத்தையுமிரே அர்த்தபஞ்சக ஞானம் உண்டாக வேண்டும் அப்படிங்கிறத எல்லா வேதமும் இதிகாசம் புராணம் எல்லா சமிதை எல்லாம் அதை காட்டுறதுன்னு காட்டி இவ்வர்த்தங்களை இவர்களுக்கு சுக்கிரகமாக அறிவிக்கைக்காக. சரி, இந்த அர்த்தபஞ்சக ஞானம் இவனுக்கு இவனே யாரும் தெரியல, எம்பெருமா எங்கே இருக்கிறல, எப்படி பிராப்தம் என்னன்னு தெரியல, வழி தெரியல, அதை போக்குறதுக்கு எப்படி வழி தெரியல, ஒன்றுமே தெரியாமல் இருக்கும்போது இவ்வர்த்தங்களை இவர்களுக்கு இந்த ஜீவாத்மாக்களுக்கு சுக்கிரகமாக அறிவிக்கிறார். சுலபமாக இவர்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சகல சாஸ்திரார்த்த சங்கிரகமான திருமந்திரத்தை சர்வேஸ்வரன் வெளியிட்ட பிரகாரத்தை சொல்லுகிறது மேல். இப்போ இந்த அர்த்தபஞ்சக ஞானம் ஏற்கனவே முன்னாடி காமிச்சார். இந்த திருமந்திரத்தினுடைய பெருமை என்ன அப்படின்னு. இவை 4 வேதத்தினுடைய சாரமும் இதிகாச புராணங்களுடைய சாரமும் எல்லாம் இதில் அமைந்திருக்குன்னு இந்த இடத்துல அதற்கு மேலே அர்த்தபஞ்சகத்தினுண்டான ஞானமும் இந்த திருமந்திரத்திலே அமைந்து இருக்கிறது என்பதை காட்டுகிறார். இவ்வர்த்தங்களை இவர்களுக்கு சுலபமாக அறிவிக்கைக்காக சகல சாஸ்திரார்த்த சங்கரமான இது ஒன்று தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சுட்டாப்புல சகல சாஸ்திரார்த்தமான இந்த திருமந்திரம் அதை சர்வேஸ்வரன் வெளியிட்ட பிரகாரத்தை சொல்லுகிறது. இப்போ ஏற்பட்ட ரொம்பவும் முக்கியமான இந்த ரகசியத்தை எம்பெருமான் சர்வேஸ்வரன் வெளியிட்ட பிரகாரத்தை மேலே சொல்லுகிறது. என்ன எப்படி வெளியிட்டார் அப்படின்னா மேலே காமிக்கிறார். சர்வேஸ்வரன் பெருங்கடலை விழுந்து நோவிட சர்வேஸ்வரன் தன் கிருபையாலே அப்படின்னு இவன் வெளியிட்ட பிரகாரம் இந்த மந்திரத்தை எம்பெருமான் எப்படி வெளியிட்டான், எதற்காக வெளியிட்டான், யாருக்கு வெளியிட்டான் என்பதை மேலே காண்பிக்கிறார். சர்வேஸ்வரன் தன் கிருபையாலே என்றது. ஈசேஷிதவ்ய சம்பந்தாது அனிதம் பிரதமாதவி என்கிறபடியே அனாதியாக சர்வரோடும் உண்டான ஈசேஷிதவ்யம் சம்பந்தத்தை உடையவான எம்பெருமான் என்பதாக எடுக்கிறார். 16வது லக்ஷ்மி தந்திரத்தில் இந்த ஸ்லோகம் இருக்குது. லக்ஷ்மி தந்திரம்னு ஒரு ஆகம கிரந்தம். அதில் ஈஷிதேவ்ய சம்பந்தாது அனிதம் பிரதமாதபி ரக்ஷிவ்யத்யனுகூலான் இதியா சுத்ருடாமதிகி சவிஸ்வாசோபவேது. அதாவது அனாதியாக இருக்கும் உடையவனுக்கும் உடைமைக்கும் உள்ள உறவு. உடைமை உடையவன், உடைமை நாம, அதை உடையவன் அவன். உடைமை இந்த வேஷ்டி எனக்கு, அதை உடையவன் நான். அதே மாதிரி இந்த ஜீவாத்மா எல்லாம்